அபி பயங்கர கோவமா வெளியே வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, எதுக்காக எனக்கு கொரியர் வந்திருக்கு, அவங்கள பிடிச்சி வெளியே அனுப்புனீங்க, அதுவும் செக்யூரிட்டி வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. என்னது, நான் செக்யூரிட்டியை திட்டினேனா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. இங்கே பாருங்கம்மா, அவர் எதுக்காக என்னை திட்டினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோடய சைக்கிள் எப்போவுமே நான் உள்ளே தான் விடணும்னு சார் சொல்லுவார். நான் தெரியாமல் வெளியே விட்டுட்டேன், அதனால் யாரோ இடிச்சிட்டாங்க, அதனால தான் அவர் கோவப்பட்டார், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே அமைதியாக இருக்காங்க. சாரி சார், நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ராகவ் பார்த்துட்டே இருக்காரு. அதுக்குள்ளே கையில் இருக்க அந்த கலர் எல்லாமே அப்படி ஃபேஸில் பூசிக்கிட்டாங்க. பூசிக்கிட்டோன்னே அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ராகவ் பயங்கரமாக சிரிக்கிறாரு. சரி சார், எதுக்காக என்னை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, உன்னோட முகத்தை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பயும் அபி அதை கண்டுக்கவே இல்லை. சாரி சார், நான் சொன்னதெல்லாம் தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அஞ்சலி வராங்க. அஞ்சலி வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களும் சிரிக்கிறாங்க. என்னாச்சு, எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன்னோட முகம் ஃபுல்லாக ஒரே கலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஐயோ, நான் கையில் கலர் பண்ணிகிட்டே இருந்தேன், அப்படியே வந்துட்டுருக்கேன், அதான் என்னோடய ஃபேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெக்கப்பட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க. ராகவ் இருக்கார். அப்போ மனசாட்சி வருது. வந்தோடனே சொல்லுது, இங்கே பாரு ராகவ், உன் மனசு முழுக்க அபி தான் இருக்கா, இது எனக்கு தெரியும், என்னை நீ ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுது. இல்லை கண்டிப்பாக கிடையாது, அபி யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், யார் கூடனாலும் வாழட்டும், எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிகிட்ருக்காரு. சரி இது எவ்வளோ நாள் போகுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லுது. அனு வீட்டில் இருக்காங்க. அப்போ ஆகாஷ் அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு போயிட்டு உள்ளே குளிக்க போயிட்டாங்க. இவர் அப்படியே வந்து ஃப்ளகஸ் ஒன்று ஷாக் அடிக்குது. அனு ஓடி வராங்க. வந்துட்டு ஐயோ ஷாக் அடிக்க சொல்லிட்டு அப்படி தட்டி விடுறாங்க. மயக்கடிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. கத்துறாங்க, யாராவது ஓடிவாங்க, தயவு செய்து ஓடிவாங்க, ஷாக் அடித்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எல்லாருமே ஓடி வராங்க. ஆகாஷோட அம்மாவும் ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்புறாங்க. ஆனால் எழுந்துக்கவே இல்லை. கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே ஃபேஸில் தெளிக்கிறாங்க. தெளிஞ்ச உடனே அப்படியே ஆகாஷ் எழுந்துக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, அந்த ஃப்ளகை நான் இது பண்ணால் அதுக்குள்ளே எனக்கு ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இது, இப்படி தான் நீங்கள் சுவிட்செல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, இப்படி தான் வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டுறாங்க. இல்லை சார், தெரியாமல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஆகாஷோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவனுக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே இவ தான். இவளை எப்போ கல்யாணம் பண்ணணும், அன்னியிலேருந்து அவனுக்கு பிரச்சனை தான், அவனோட உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு நான் தான் சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருமா, தேவையில்லாத பேசாத, நீ எனக்கு எப்படியோ அப்படி தான் எனக்கு அணு, நீ ஒரு வார்த்தை கூட அணுவை தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அணு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இவரோட உயிருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, சரி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் பண்ணுறாங்க. அப்போது நல்லா உப்பெல்லாம் கொட்டுறாங்க. கொட்டிட்டு முட்டி போட்டு அந்த உப்பில் நடக்கிறாங்க. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு பின்னாடியே கோயிலுக்கு. வந்து பார்த்தா இவங்க பரிகாரம் பண்ணுறதை பார்க்குறாரு. பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ அணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அதை பார்த்தோன்னே ஆகாஷோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன், அவளுக்கு நடந்து வர தெரியாதா, இல்லை எதுக்காக நீ தூக்கிட்டு வர, கால் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, என்ன விஷயம்னு தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு எதையுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஆகாஷ்